ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் டெக். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்க ஆஃப்லைன் சேட் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த ஆஃப்லைன் சேட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட மெசேஜை நம்ம பார்க்காம ரிப்ளை பண்ணலாம். நம்ம பார்த்து கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது கூட தெரியாமல் கூட உங்கள் மெசேஜை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலிட்டட் மெசேஜை கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரிங்கிறத வாட்ஸ்அப்பில் எப்படி பார்க்குறது? அது வந்து நம்ம ஜிபி வாட்ஸ்அப்பில் கேள்வி பண்ணியிருப்போம். இது ஆஃபீஸில் நம்ம சாதா வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு வீடியோ டில் த எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அது கிளர்லேயே இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும். டெலகிராமில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு குயிக்காக வந்து நோட்டிஃபை ஆகும். வாங்க கைஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நோட்டீஸ் சேவ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். இல்லைனா நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அட்மின் வந்து. இந்த அந்த ஆப்பு நோட்டீஸ் சேவ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்துடும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பனுங்கிறத கொடுங்க. நானும் ஓப்பனுங்கிறத கொடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து கீழே வழியாக நெக்ஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. திருப்பி நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. அலோ ஆக்சஸ் டு நோட்டிஃபிகேஷன் அவங்க அலோ கேட்கும். நீங்கள் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். வந்து அலோ கொடுத்துட்டேன். இப்போ நான் வெளியே வந்துட்டேன். இதேமாதிரி அலோ கேட்கும். இதெல்லாம் அலோ கொடுத்துக்கோங்க கேட்குற அலோலாம். அதுக்கப்புறம் லோடிங் ஆப் லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸோட லோட் லிஸ்ட்டும் ஆப் லோட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஸுங்கிறது ஆஃபில் இருக்கும், டிசபிளில் இருக்கும். அதோட ஒரு எனபிள் பண்ணிட்டு திருப்பி டிசபிள் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா எல்லாமே வந்து ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு தேவையானது மட்டும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம், இன்ஸ்டாகிராம் அதுக்கு மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால நான் வாட்ஸ்அப் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற எல்லாத்தையுமே நான் ஆஃப் கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி இதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா மொத்தமாக எல்லாமே டிசபிள் ஆயிரும். இதை மட்டும் நீங்கள் ஒன்றை மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் மட்டும் எனபிள் பண்ணிட்டு வெளியே நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு 52 ஸ்டேட்டஸ்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 52 ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து அதில் எத்தனை எம்பின்னு சொல்லி சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி நீங்கள் வேண்டியதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேவ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை சேவ் பண்ணி கூட லேட்டராக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து வேறு லெவல் ஆப்ஷன் சொல்லலாம். நம்ம இப்போ முக்கியமான இதுக்குள்ள போகும். அதாவது நம்ம ஆஃப்லைன் சேட் அதை பற்றி நம்ம போட்டுருந்தோம் தமிழில் எல்லாமே. அதான் வீடியோ ஸ்டார்டிங்னு சொன்னோம். நான் வந்து இப்போ என்னென்னா ஒரு மெசேஜ் வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே பேஜ் மட்டும் தான் பார்க்க முடியுமா கேட்டிங்கன்னா இந்த ஆப்பில் வாட்ஸ்அப்புக்குள்ளே நீங்கள் போகணும். வாட்ஸ்அப்பில் போகாமே அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரெண்டை வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய்னு அனுப்ப சொல்லியிருக்கேன். ஹாய் ஹலோ சம்திங் அனுப்ப சொல்லியிருக்கேன். அவனும் அனுப்பியிருப்பான். நான் இப்போ இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு சேட் பாக்ஸ் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அபினேஷ் ஹாய் ஹலோன்னு வந்திருக்கு. நான் இதில் நான் கிளிக் பண்ணி பார்த்தா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு டபுள் ப்ளூ டிக் உள்ளவே உள்ளது. அதாவது நான் பார்த்த மாதிரி காட்டவே காட்டாது. இதில் பார்க்க மாட்டேன். இதில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ரிப்ளை பண்ணலாம். இதில் ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் ரிப்ளை போனால் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் வந்து ரிப்ளை ஆயிரும். இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் வந்து ஒரு மெசேஜ் வந்து டெலிட் பண்ணா வச்சுக்கோங்களேன். நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த ஜிபி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் தெரியாத நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு டெலிட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நம்மளுக்கு டெலிட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் என் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணிட்டான். அந்த மெசேஜை கூட நம்ம இதில் போய் பார்க்கலாம். அதை தான் போய் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அந்த மெசேஜ் வந்து என்ன மெசேஜ் டெலிட் ஆகிருக்கானா ஹலோ போட்டு டெலிட் பண்ணியிருக்கான். அதிலே கேட்டு திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் மெசேஜ்னு. அந்த மாதிரி டெலிட்டோட மெசேஜ் கூட நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு விஷயம் வந்து இதில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்படி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க. இதோட நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கேன். See you guys. Bye guys.